வழங்குவதற்காக காத்திருக்கின்ற கௌரவத்திற்கும் பெரும் மதிப்புக்கும் உரிய சில ஸ்ரீ சோமசுந்தர தேசிக ஞான சம்பந்த பிரமாச்சரிய சுவாமிகள் அவர்களை பணிவோடு அரங்கம் காண அழைக்கிறேன் ஆசிரியை வழங்குவதற்காக. எல்லோருக்கும் இன்றைக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாக இன்றைய நாள் அமைந்திருக்கின்றன. ஜக்கச்சி என்கின்ற இந்த பிரதேசத்தினுடைய ஒரு வளர்ச்சியிலே நாங்கள் எல்லோரும் இன்று வீட்டிருக்கின்றோம். இறைவணக்கம் பாடிய அம்மாவுக்கு நன்றிகள். சிறப்பாக பாடியிருந்தார்கள். அகவணக்கம் செய்து இந்த நிகழ்வை ஆரம்பித்ததும் ஒரு வரலாற்று நிகழ்ச்சி. சிவன் தொலைக்காட்சி இந்த நாட்டிலே எங்கெல்லாம் என்னென்ன நடக்கின்றதோ அவற்றை உலகளாவ கொண்டு தெரிகின்ற ஒரு தொலைக்காட்சி சிவன் தொலைக்காட்சி. முதலில் எனக்கு மிக மகிழ்ச்சியாக இருந்தது. சிவபெருமானுடைய பேரினாலே இந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் ஒழுங்கமைக்கப்பட்டிருக்கின்றன. இங்கே சிவபெருமானுக்குமே கோயில் ஒன்று அமைக்கப்பட்டு குருமார்கள், சாதாரண குருக்கள் அல்ல, நைனாதீவு நாகபூசணி அம்பாள் ஆலய தொண்டர்களாக இருக்கின்ற குருமார்கள் இந்த கும்பாபிஷேகத்தை செய்து வைத்ததும், அதைத் தொடர்ந்து இந்த அறக்கட்டளை இன்று நாட்டிலே பல செய்திகள் நடைபெற்று கொண்டே இருக்கின்றன. சுவிஸ் நாட்டில் இருந்து வருகை தந்து இந்த பணியை செய்ய வேண்டும், இந்த மக்களுக்கு நாங்கள் என்ன செய்யலாம், இந்த மக்களை எப்படி நெறிப்படுத்தலாம். உங்களுக்கு தெரியும், அண்மை காலமாக எரிபொருள் பிரச்சனை என்பது இலங்கையிலே பல பிரச்சனையாக இருந்தது. எவ்வளவு போராட்டங்களை எல்லாம் சந்தித்த மக்களுக்கு இந்த எரிபொருளாலே பட்ட துன்பம் அளவுக்கட அடங்காது. அப்பேற்பட்ட துன்பங்கள் இருக்கின்ற பொழுதும் இந்த மக்களை எப்படி துன்பத்திலிருந்து மீட்கலாம் என்பதை உணர்ந்து இந்த எக்கச்சி கிராமம் என்று ஒரு விழாக்கோலம் பூண்டிருப்பதோடு இந்த பிரதான வீதியிலே நந்தி கொடிகள் வரவேற்கின்ற காட்சி. இந்த ஒழுங்கமைப்பாளர்களுக்கு என்னுடைய நன்றிகள். என்றால் தமிழருடைய சைவ சமயத்தினுடைய ஆணித்தரமான தொனிப்பொருளை வலியுறுத்தி இந்த நந்தி கொடிகள் எல்லாம் இந்த பிரதான வீதியிலே வரவேற்கின்ற காட்சி உங்களுக்கு மட்டுமல்ல, இந்த பாதையாலே போகின்ற எல்லோரையும் ஒரு மகிழ்விக்கின்ற காட்சியாக அமைந்திருக்க. சிவபூமி, சைவத்தமிழர் வாழ்ந்த பூமி, தமிழர்கள் வாழ்ந்த பூமி, இங்கே தமிழர் எப்படி வாழ்ந்தவர்கள் என்பதை நிலைநிறுத்தும் வகையிலே தான் இந்த முதியோர் இல்லம் 2-3 அறைகளோடு மட்டும் நின்று விடாமல் பிரம்மாண்டமான அறைகளையும் அமைத்து அந்த சிற்பக்கலைஞனை நான் சிந்தித்து பார்த்தேன். இங்கே என்னெல்லாம் செய்ய வேண்டுமோ, ஒரு வயோதிபர் இருந்தால் அவர்கள் எப்படியெல்லாம் தங்கள் மனதை ஆறுதல் படுத்துவார்களோ அதை வழிமொழிகின்ற வகையிலே இந்த தடாகம், அந்த வரவேற்பு மண்டபத்தில் இருக்கிற தூண்கள் தமிழருடைய பண்பாட்டை வெளிப்படுத்துகின்றதாகவும் ஒரு கலாச்சார பண்பாடோடவும் நீங்களாம் வந்தீங்க, சாப்பிட்டீங்க, ரசிச்சிங்களோ எனக்கு தெரியாது. அதில் என்னெல்லாம் இந்த இடத்தை செய்ய வேண்டுமோ என்ற எக்கச்சி என்பது ஒரு போராட்ட காலங்களிலே மிக உச்சக்கட்டமான ஒரு பூமி. இந்த பூமியிலே ஒரு வரலாற்று நிகழ்ச்சி எழுதப்பட்டிருக்கின்றது. எத்தனை முதியவர்கள் இங்கே இருந்து ஆறுதல் அடையப் போகின்றார்கள் என்பது கேள்வி அல்ல. எங்களுடைய வரலாறுகள் அழிய விடாமல் இந்த சிற்பக்கலைஞன், இந்த கட்டிடத்தை கட்டிய சிப்பாசாரியும் அந்த ஒப்பந்தக்காரரும் என்னெல்லாம் அமைய வேண்டும் என்பதையும், மற்ற இங்கே இருக்கிறவர்களுக்கு ஒரு தொழில் என்றவங்களுக்கு தெரியும். வயது போயிட்டால் எல்லாருக்கும் பிரச்சனை தான். தொழிலேருந்து ரிட்டையர் பண்ணினால் வீட்டிலே சும்மா இருக்க மாட்டார்கள். ஏதாவது தொழிலை செய்ய வேண்டும். அதுக்கு தொழில் நிறுவனங்களையும் ஆரம்பித்து வழிபாடும் வேண்டும். ஆலயத்தை சென்று வழிபடுவதற்கும் இந்த பிரதான வீதியிலே அவர்கள் காலையிலே ஒரு வாக்கிங் நடக்கலாம். அப்படி பல வசதிகளை கொண்ட ஒரு இடத்திலே இந்த முதியோர் இல்லம் அமையப்பட்டிருக்கின்றன. உண்மையிலே இந்த சிவன் அறக்கட்டளை நிதியம் கட்டடத்தை கட்டுவதோடு மட்டும் நின்று விடாமல் இதனுடைய செயல்பாட்டை ஒழுங்கமைக்க வேண்டும் என்பது என்னுடைய அன்பான வேண்டுகோள். என்றால் உங்களுக்கு எதிரும் வயது இருந்தால் என்னெல்லாம் கேட்பார்கள் என்பது உங்களுக்கு தெரியும். அவர்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்கின்ற ஒரு நிறுவனமாக இது இருக்க வேண்டும். ஓம் நம சிவாய.